இப்போது ரத்தம் குறைவாக இருப்பது பெண்களில் சாதாரணமாக நடக்கும். ஆனால் அது ஆண்களில் சாதாரணமாக நடப்பதில்லை. நீங்கள் உங்கள் பரிசோதனையை செய்தீர்கள், வழக்கமான சோதனை செய்தீர்கள். ஹீமோகுளோபின் 8, 9 என்று வந்தது என்றால் அது ஒரு ஆணுக்காக மிகவும் குறைவாகும். இப்போது ஹீமோகுளோபின் 8, 9 என்று வந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் காரணங்களை நாம் யோசிக்கிறோம், ரத்தத்தை பார்க்கிறோம். ரத்தம் குறைவாக இருக்கிறது என்றால் இரும்புச்சத்து குறைவு இருக்கலாம், புரோட்டீன் குறைவு இருக்கலாம், என் உணவில் ஏதாவது குறைவு இருக்கலாம், அதனால் ரத்தம் உருவாகவில்லை என்பதற்காக நாம் இந்த அறிகுறியையும் இந்த சிக்னலையும் எங்கேயோ ஒடுக்கி விடுகிறோம். நான் சுக்குமந்தி சாப்பிடுவேன், நான் மாதுளை சாப்பிடுவேன், என் ஹீமோகுளோபின் சரியாகிவிடும் என்று நினைக்கிறோம். சில சமயம் அது கொஞ்சம் சரியாகவும் ஆகிவிடும். இந்த ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது என்பதற்கு அவசியம் உணவு குறைவுதான் காரணம் என்று இல்லை. அது சிறுநீரக காரணமாகவும் இருக்கலாம். ஏனெனில் நம் சிறுநீரகம் என்ன செய்கிறது என்றால் அது ஒரு ஹார்மோன் உருவாக்குகிறது. அதன் பெயர் எரித்ரோபொயடின். இப்போது எரித்ரோபொயடின் என்ன செய்கிறது என்றால் நீங்கள் உணவில் புரோட்டீன், பாலிக் ஆசிட், B12, இரும்பு ஆகியவற்றை எடுத்தீர்கள். அவற்றை ஒன்றாக சேர்த்து ஹீமோகுளோபின், அதாவது உங்கள் இரத்த அணுவை உருவாக்குகிறது.